அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரமிட்டு கணிதத்தில 3ஆம் தவணை பரீட்சைக்கான முதல் அஹ், வினாக்களை படிக்க இருக்கிறோம். அந்த வகையில அஹ், பகுதி 1 மற்றும் பகுதி 2 வார வினாக்களை இன்றைக்கு நாங்கள் படிக்கலாம். முதலாவது வினா, ஒரு பக்கத்தின் நீளம் ஒரு பக்கத்தின் நீளம் 6 சென்டிமீட்டர் ஆக உள்ள 6 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு சதுரமுகி வடிவ மெழுகு குற்றி உள்ளது. ஒரு சதுரமுகி வடிவ மெழுகு குற்றி உள்ளது. இதை வச்சுக்கொண்டு இந்த தரவை வச்சுக்கொண்டு கீழே தரக்கூடிய கேள்விகளுக்கு விடை எழுத போறோம். முதலாவது கேள்வி, மெழுகு குற்றியில் உள்ள மெழுகு குற்றியில் உள்ள மெழுகின் கனவளவை காண்க. மெழுகு குற்றியில் உள்ள மெழுகின் கனவளவை காண்க. இப்ப பாருங்க, மெழுகு குற்றி எப்படி இருக்குது? ஒரு பக்கத்தின் நீளம் 6 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு சதுரமுகி வடிவ மெழுகு குற்றி. சதுரமுகி வடிவ மெழுகு குற்றி இருக்குது. அந்த சதுரமுகி வடிவ மெழுகு குற்றியினுடைய ஒரு பக்கத்தின் நீளம் 6 சென்டிமீட்டர். ஒரு பக்கத்தின் நீளம் 6 சென்டிமீட்டர். சதுரமுகி வடிவமான மெழுகு குட்டி என்றால் அதற்கு 6 முகங்கள் இருக்கும். ஒரு ஒரு முகத்தின் ஒரு விளிம்பின் நீளம், ஒரு பக்கத்தின் நீளம் 6 சென்டிமீட்டர். எல்லா பக்கங்களினுடைய நீளமும் 6 சென்டிமீட்டராகத்தான் இருக்கும். இதை வச்சுக்கொண்டு மெழுகு குட்டியில் உள்ள மெழுகின் கனவளவை காண்க என்று கேட்டிருக்குது. அப்ப மெழுகின் கனவளவை காண்பதற்கு நாங்கள் யாருடைய கனவளவை காண வேணும்? இந்த சதுரமுகியினுடைய கனவளவை காண வேணும். ஏன்? சதுரமுகி வடிவமான மெழுகு குட்டியா. அப்ப மெழுகு குட்டியில் உள்ள அதில நிரப்பப்பட்டிருக்கிற மெழுகின்ற கனவளவை காண்றதுக்கு நாங்கள் சதுரமுகியினுடைய கனவளவை காண வேணும். மெழுகு குட்டியினுடைய கனவளவை காணுவோம். கனவளவு சமன், மெழுகு குட்டியினுடைய கனவளவு சமன் சதுரமுகி வடிவமாக இருப்பதனால் நீளம் தர நீளம் தர நீளம். சதுரமுகியின் கனவளவு நீளத்தையும் பெருக்குவோம். ஒரு பக்க நீளம் 6 சென்டிமீட்டர். எல்லா பக்கங்கள நீளமும் சமனாக இருக்கும் 6 சென்டிமீட்டர். பெருக்குவம் 6 தர 6 36, 36 தர 6 216 சென்டிமீட்டர் கனம். கனவள வளர்க்கக்கூடிய அளவு சென்டிமீட்டர் கனம். அப்ப மெழுகு குட்டியில் உள்ள மெழுகின் கனவளவு எவ்வளவாக இருக்கும்? 216 சென்டிமீட்டர் கனமாக இருக்கும். மெழுகு குட்டியானது சதுரமுகி வடிவில இருக்கிறபடியால சதுரமுகியின் கனவளவை நாங்கள் கண்டிருக்கிறோம். இரண்டாவது வினா, மேற்குறித்த விடையை முதன்மை எண்களின் பெருக்கமாக எழுதுக. மேற்குறித்த விடையை முதன்மை எண்களின் பெருக்கமாக எழுதுக.
மேற்குறித்த விடையை முதன்மை எண்களின் பெருக்கமாக எழுதுக. மேற்குறித்த விடையை வேண்டாம். இந்த 216 சென்டிமீட்டர் கனம் இதுல வார இந்த எண் பெருமானத்தை 216 நாங்கள் முதன்மை எண்களின் பெருக்கமாக எழுத போறோம். என்னென்ன முதன்மை எண்களின் பெருக்கமாக எழுதுவோம். தரப்பட்ட எண்ணை இந்த விடையாக வந்திருக்கக்கூடிய இந்த 216 முதன்மை எண்களின் பெருக்கமாக எழுத வேணுமெண்டா இந்த எண்ணை முதன்மை எண்களால் பிரித்து கொண்டு வருவோம். முதன்மை எண்களின் பெருக்கமாக எழுதுவதற்கு இந்த எண்ணை முதன்மை எண்களால் வகுத்து கொண்டு வர வேணும். 216 முதன்மை எண்ணால வகுப்போம். மிகச்சிறிய முதன்மை எண் 2. 216 ரெண்டால வகுப்போம். 2 2 ஒன்றில் 2 அடங்காது 0. 16ல் 2 8 தடவை. 216 ரெண்டால வகுப்போம் 108. பிறகு மீண்டும் மிகச்சிறிய முதன்மை எண் 2 தான். 2ஆல வகுபடாட்டி அடுத்த முதன்மை எண்ணை எடுத்து வகுப்போம். 108ஆல வகுக்கிறோம். 108 2ஆல வகுக்கிறோம். 1ல் 2 அடங்காது 10. 10ல் 2 5 முறை. 8 2ஆல வகுப்போம் 4 முறை. அது 108 2ஆல வகுக்கும்போது என்ன கிடைக்குது? 54. மீண்டும் 54 2ஆல வகுப்போம். 5ல் 2 2 தடவை. மீதி 1. 14 14ல் 2 7 தடவை. 54 2ஆல வகுப்போம் 27. திரும்ப இதை 3ஆல 2ஆல 27 2ஆல வகுக்க முடியாது. ஆகவே 3ஆல வகுப்பம். 3ஆல வகுப்பம் 27 3 9 முறை. 9 மீண்டும் 2ஆல வகுக்க முடியுமான்னு பார்க்கிறோம். வகுக்க முடியாது. ஆகவே அடுத்த முதன்மை 3ஆல வகுக்கிறோம். 9 3ஆல வகுப்பம் 3. இறுதியாக 3 வந்திருக்கு. 3 3ஆல வகுக்கும்போது 9 இருக்கு. இப்ப தரப்பட்ட இந்த எண்ணை 216 முதன்மை எண்களின் பெருக்கமாக எழுதுவதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? முதன்மை எண்களால வகுத்து கொண்டு வாரம் இருக்கும்போது 216ஆல வகுப்படக்கூடிய முதன்மை எண்களை எழுதியிருக்கிறோம். அப்போ இந்த எண்களை வளத்தை நாங்கள் பெருக்கமாக எழுத முடியும். 216 முதன்மை எண்களின் பெருக்கமாக எழுதுவோம். 216 சமன் 2 தர 2 தர 2 2 தர 2 தர 2 தர 3 தர 3 தர 3. வகுக்கக்கூடிய எண்கள் தான் பெருக்கமாக இருக்கக்கூடிய எண்கள். இந்த அவ்வளவு எண்களை பெருக்கினோம்னா 216 கிடைக்கும். பெருக்கி பார்க்கலாம். 3 3 3 பெருக்கினோம்னா 27. 2 2 பெருக்கினோம்னா 8. 27 8 பெருக்கினோம்னா 216 வரும். 7 56 மீதி 5 2 16 இன்னும் 21 216. அப்ப தரப்பட்ட 216 மேற்குறித்த விடையை முதன்மை எண்களில் பெருக்கமாக எழுத சொல்லி கேட்டிருக்குது. இந்த விடையாக வந்திருக்கிற 216 முதன்மை எண்களினுடைய பெருக்கமாக எழுதியிருக்கிறோம். 2 தர 2 தர 2 2 தர 3 தர 3. அடுத்ததாக 3வது கேள்வி. இதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் ஒரு கேள்வி. மெழுகு குட்டியை குறுக்கி மூன்றாவது வினா. மெழுகு குட்டியை உருக்கி சதுரமுகி வடிவில் உள்ள வேறு இரு மெழுகு குட்டிகள் செய்யப்படுகின்றன. வேறு இரு
வேறு இரு மெழுகு குட்டிகள் மெழுகு குட்டிகள் செய்யப்படுகின்றன. இந்த மெழுகு குட்டியை உருக்கி முதலாவது சொன்னேன். இந்த மெழுகு குட்டியை உருக்கி வேறு இரு மெழுகு குட்டிகள் செய்யப்படுகின்றன. அவற்றின் ஒரு பக்கத்தின் நீளம் அவற்றின் ஒரு பக்கத்தின் நீளம் முழு எண் பெருமானங்கள் எண் முழு எண் பெருமானங்கள் எண்ணும் முழு எண் பெருமானங்கள் எண்ணும் ஒவ்வொரு மெழுகு குட்டியினதும் ஒவ்வொரு மெழுகு குட்டியினதும் ஒரு பக்கத்தின் நீளத்தை வெவ்வேறாக காண்க. ஒரு பக்கத்தின் நீளத்தை ஒரு பக்கத்தின் நீளத்தை வெவ்வேறாக காண்க. பாருங்க, ஏற்கனவே சொன்ன மெழுகு குட்டியை பற்றித்தான் சொல்லி இருக்குது. ஒரு பக்கத்தின் நீளம் 6 சென்டிமீட்டர் ஆகவுள்ள ஒரு சதுரமுகி வடிவ மெழுகு குட்டி இருக்குது. அதோட கனவளவு என்னன்னு நாங்கள் கண்டிருக்கிறோம். ஒரு பக்கத்தின் நீளம் 6 சென்டிமீட்டர் ஆகவுள்ள மெழுகு குட்டியின் கனவளவு எவ்வளவு? முதலாவது கேள்வியில செய்த நாங்கள் மெழுகு குட்டியின் கனவளவு சமன் ஆரையும் பெருக்கினோம்னா 216 சென்டிமீட்டர் கனம். ஒரு பக்கத்தின் நீளம் 6 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு சதுரமுகி வடிவ மெழுகு குட்டியினுடைய கனவளவு 216 சென்டிமீட்டர் கனம். இப்பொழுது இந்த மெழுகு குட்டியை உருக்கி சதுரமுகி வடிவில் உள்ள வேறு இரு மெழுகு குட்டிகள் செய்யப்படுகின்றன. இந்த மெழுகு குட்டியை உருக்கி 2 மெழுகு குட்டிகள் செய்யப்படுகின்றன. அவ்வாறு 2 மெழுகு குட்டிகள் செய்யப்படும் போது அந்த 2 மெழுகு குட்டிகளினுடைய ஒவ்வொரு பக்கத்தின் நீளம் என்னவாக இருக்கும் என்று கேட்டிருக்குது. இப்ப நாங்கள் என்ன செய்த நாங்கள் முதலாவது கேள்வியில மெழுகு குட்டியினுடைய கனவளவை கண்ட நாங்கள் 2வது கேள்வியில் என்ன செய்த நாங்கள் இந்த எண் பெருமானத்தை முதன்மை எண்களினுடைய பெருக்கமாக எழுதினோம். முதன்மை எண்களுடைய பெருக்கமாக எழுதினோம். நாங்கள் பெருக்கமாக இந்த விடை எழுதியிருந்தோம். 2 தர 2 தர 2 தர 3 தர 3 தர 3. இந்த 216 முதன்மை எண்களினுடைய பெருக்கமாக எழுதியிருந்தோம். 2 தர 2 தர 2 தர 3 தர 3 தர 3. இப்பொழுது என்ன சொல்லி இருக்குது? இந்த மெழுகு குட்டியை உருக்கி 2 மெழுகு குட்டிகள் செய்ய வேண்டுமா? அப்ப 2 மெழுகு குட்டிகளினுடைய கனவளவானது இந்த ஒரு மெழுகு குட்டியினுடைய கனவளவுக்கு சமனாக இருக்க வேண்டும். அப்படி 2 மெழுகு குட்டிகள் செய்யப்படும் போது அந்த ஒவ்வொரு மெழுகு குட்டியினரும் ஒரு பக்க நீளம் என்னவாக இருக்கும் என்று கேட்டிருக்கு. இதை உருக்கி இந்த ஒரு மெழுகு குட்டியை உருக்கி 2 சதுரமுகி வடிவில் உள்ள மெழுகு குட்டிகள் செய்ய வேண்டும். சதுரமுகி வடிவில் உள்ள 2 மெழுகு குட்டிகள் செய்ய வேண்டும். அவற்றினுடைய ஒரு பக்க நீளம் என்னவாக இருக்கும் என்றுதான் உருக்கி ஒரு மெழுகு குட்டியை
உருக்கி சதுரமுகி வடிவில் உள்ள இரண்டு மெழுகுக்குட்டிகள் செய்யப்படுகிறது. செய்யப்படும் போது ஒவ்வொரு மெழுகுக்குட்டியினுடைய ஒரு பக்கத்தின் நீளம் என்னவாக இருக்கும். பாருங்க, நாங்கள் இந்த முதன்மை எண்களினுடைய பெருக்கமாக எழுதியிருக்கிறதுல இருந்து இதுக்கு விடை எடுக்கலாம். என்னென்று ரெண்டு மெழுகுக்குட்டிகள் செய்யப்படும் போது சதுரமுகி வடிவமான ரெண்டு மெழுகுக்குட்டிகள் செய்யப்படும் போது அவற்றின் கனவளவு எப்படி இருக்க வேண்டும்? நீளம் தர நீளம் தர நீளமாக இருக்க வேண்டும். அதே போல இங்கேயும் நீளம் தர நீளம் தர நீளமாக இருக்க வேண்டும். இந்த மெழுகுக்குட்டியின் கனவளவும் நீளம் தர நீளம் தர நீளம் தான். இந்த மெழுகுக்குட்டியினுடைய கனவளவும் நீளம் தர நீளம் தர நீளம் தான். அப்ப இந்த ரெண்டு மெழுகுக்குட்டிக்கும் நீளம் அப்படி இருக்கும் பாருங்க. இதை நாங்கள் இப்படியே பிரிப்போம். ரெண்டு தர ரெண்டு தர ரெண்டு நீளம் தர நீளம் தர நீளம் சமனாக இருக்குது. ரெண்டு தர ரெண்டு தர ரெண்டு ரெண்டு தர ரெண்டு தர ரெண்டு முதலாவது மெழுகுக்குட்டியினுடைய கனவளவு என்னவாக இருக்கும்? ரெண்டு தர ரெண்டு தர ரெண்டு 8 சென்டிமீட்டர் கனமாக இருக்கும். இரண்டாவது மெழுகுக்குட்டியினுடைய கனவளவு என்னவாக இருக்கும்? அடுத்த பெருக்கம் மூன்று தர மூன்று தர மூன்று மூன்று தர மூன்று தர மூன்று மூன்று தர மூன்று தர மூன்றுன்னா இதனுடைய கனவளவு 8 சென்டிமீட்டர் கனம். இதனுடைய கனவளவு 27 சென்டிமீட்டர் கனம். உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்ன? ஒவ்வொரு மெழுகு குட்டியினரும் ஒரு பக்கத்தின் நீளத்தை வெவ்வேறாக காண்பார். முதலாவது மெழுகு குட்டியினுடைய ஒரு பக்க நீளம் எவ்வளவு? 2 சென்டிமீட்டர். இரண்டாவது மெழுகு குட்டியினுடைய ஒரு பக்க நீளம் எவ்வளவு? 3 சென்டிமீட்டர். மூன்றையும் பெருக்கத்தான் 27 சென்டிமீட்டர் கனம் கிடைக்கிறது கனவளவு. ஒரு பக்கத்தின் நீளம் எப்படி இருக்க போது? ஒரு மெழுகுத்திரியினுடைய ஒரு பக்க நீளம் 2 சென்டிமீட்டர். இன்னும் ஒரு மெழுகுத்திரியினுடைய ஒரு பக்க நீளம் 3 சென்டிமீட்டர். இதுல இருந்து இந்த பெருக்கத்துல இருந்து நாம் இலகுவாக உடை செய்து முடிக்கலாம். கனவளை வந்து கேட்டாங்கன்னா ரெண்டு மெழுகுக்குட்டிகளினுடைய கனவளை வந்து கேட்டாங்கன்னா முதலாவது மெழுகுக்குட்டியினுடைய கனவளவு 8 சென்டிமீட்டர் கனம். இரண்டாம் மெழுகுக்குட்டியினுடைய கனவளவு 27 சென்டிமீட்டர் கனம் என்று எழுதலாம். இப்ப என்ன கேட்கிறது? ஒரு பக்கத்தின் நீளத்தை வெவ்வேறாக காண்க. ரெண்டு மெழுகுக்குட்டிகளினாலும் ஒவ்வொரு பக்கத்தின் நீளத்தை ஒரு பக்கத்தின் நீளத்தை வெவ்வேறாக காண்க. முதலாவது மெழுகுத்திரியின் ஒரு பக்க நீளம் என்னவாக இருக்கும்? 2 சென்டிமீட்டராக இருக்கும். இரண்டாவது மெழுகுத்திரியின் ஒரு பக்க நீளம் என்னவாக இருக்கும்? 3 சென்டிமீட்டராக இருக்கும். அடுத்தது இரண்டாவது நீளம் அகலம் உயரம். நீளம் அகலம் உயரம் ஆகியன முறையே 8 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு கனவுரு வடிவ பாத்திரத்தின்
ஒரு கனவு வடிவ பாத்திரத்தின் கொள்ளளவை காண்க. முதலாவது கேள்வி கொள்ளளவை காண்க. கர்ப்ப கனவுரு வடிவ பாத்திரம் ஒன்றினுடைய கொள்ளளவு கேட்டிருக்குது. கனவுருவினுடைய நீள அகலங்கள் எப்படி இருக்குது? கனவுருவினுடைய நீளம் அகலம் உயரம் முறையே அகலம் உயரம் முறையே 8 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர். நீளம் 8 சென்டிமீட்டர், அகலம் 6 சென்டிமீட்டர், உயரம் 10 சென்டிமீட்டர். உயரம் 10 சென்டிமீட்டர். நீளம் 8 சென்டிமீட்டர், அகலம் 6 சென்டிமீட்டர், உயரம் 10 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு கனவுரு வடிவ பாத்திரத்தின் கொள்ளளவை காண சொல்லி கேட்டிருக்கு. கொள்ளளவை காண்பதற்கு முதலாவதாக நாங்கள் என்ன செய்வோம்? கனவளவை காணுவோம், பிறகு அதை கொள்ளளவா மாற்றுவோம். அப்ப இந்த கனவுரு வடிவ பாத்திரத்தினுடைய கனவளவை காணுவோம். கனவளவு காண்பதற்கு என்ன செய்ய வேணும்? நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் பெருக்க வேணும். நீளம் தர அகலம் தர உயரம். சதுரமுகி வடிவ பாத்திரத்தினுடைய கனவளவு காண்பதற்கு என்ன செய்யலாங்கள்? நீளத்தையும் பெருக்கும். அதே போல கனவுரு வடிவ பாத்திரத்தினுடைய கனவளவு கொள்ளளவை காண சொல்லி கேட்டிருக்கு. முதலாவதாக நாங்கள் கனவளவை காண்கிறோம். நேரடியாக கொள்ளளவு எங்களால் காண இயலாது. முதலாவது கனவளவை கண்டுட்டு அடுத்ததாக கொள்ளளவுக்கு மாற்றலாம். கணவருடைய பாத்திரத்தினுடைய கனவளவு என்ன? நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் பெருக்க வேணும். நீளம் அவ்வளவு 8 சென்டிமீட்டர், அகலம் அவ்வளவு 6 சென்டிமீட்டர், உயரம் அவ்வளவு 10 சென்டிமீட்டர். இப்பொழுது நாங்கள் நீளம் 8 சென்டிமீட்டர், அகலம் 6 சென்டிமீட்டர், உயரம் 10 சென்டிமீட்டர். மூன்றையும் பெருக்குவோம். 8 6 48, 48ஓட 10 பெருக்கணும்னா 480. 3 சென்டிமீட்டர் வந்திருக்கு. பரப்பளவு அளக்கக்கூடிய அளவு சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். இது என்ன அளவு? சாரி, கனவளவு. கனவளவு தான் கண்டிருக்கிறோம். கனவளவு கனவருடைய பாத்திரத்தினுடைய கனவளவு காண்பதற்கு நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் பெருக்குவோம். 8ஐயும் 6ஐயும் 10ஐயும் பெருக்கிறோம். 480. 8 6 48, 10 பெருக்கணும்னா 480. கனவளவு அளக்கக்கூடிய அளவு சென்டிமீட்டர் கனம். கனவளவு கண்டிருக்கிறோம் 480 சென்டிமீட்டர் கனம். இனி கொள்ளளவை காணுவோம். கனவளவுக்கும் கொள்ளளவுக்கும் இடையில உள்ள தொடர்பு என்ன? கனவளவில் இருந்தால் கொள்ளளவை நாங்கள் காணுவோம். கனவளவுக்கும் கொள்ளளவுக்கும் இடையில உள்ள தொடர்பு என்ன? 1 சென்டிமீட்டர் கனம் சமன் 1 மில்லிமீட்டர். 1 சென்டிமீட்டர் கனம் சமன் 1 மில்லிமீட்டர். அப்ப 480 சென்டிமீட்டர் கனம் சமன் எத்தனை மில்லிமீட்டராக இருக்கும்? 480 மில்லிமீட்டராக இருக்கும். தரப்பட்ட கனவருடைய பாத்திரத்தினுடைய கொள்ளளவை காண்பதற்கு கனவளவை காணுவோம். முதலாவது நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் பெருக்கி கண்டிருக்கிறோம். அடுத்ததாக இதனுடைய கொள்ளளவை காண்போம். கனவளவுக்கும் கொள்ளளவுக்கும் இடையில உள்ள தொடர்பு என்ன? 1 சென்டிமீட்டர் கனம் சமன் 1 மில்லிமீட்டர். ஆகவே சென்டிமீட்டர் கணக்கு நாங்கள் மில்லிலீட்டருக்கு மாற்றுவோம். 480 சென்டிமீட்டர் கனம் சமன் 480 மில்லிலீட்டர். இரண்டாவது 6 சென்டிமீட்டர் உயரத்துக்கு 6 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் இருக்கும் போது உயரத்திற்கு நீர்
இருக்கும் போது நீரின் கனவளவை காண்க. ஒரு சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் இருக்கும்போது அந்நீரின் கனவளவை காண்க. அப்ப கனவுரு வடிவ பாத்திரம், ஏற்கனவே கனவுரு வடிவ பாத்திரம் இப்படி இருக்குது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கனவுரு வடிவ பாத்திரத்தினுடைய நீளம் 8 சென்டிமீட்டர், அகலம் 6 சென்டிமீட்டர், உயரம் 10 சென்டிமீட்டர். ஆனால் தற்போது 6 சென்டிமீட்டர் உயரத்துக்கு தான் நீர் இருக்குதாம். நீளமும் அகலமும் மாற இல்லை. நீளம் 8 சென்டிமீட்டர், அகலம் 6 சென்டிமீட்டர், உயரம் மட்டும் 6 சென்டிமீட்டர் இருக்குதாம். உயரம் இவ்வளவு 10 சென்டிமீட்டர், ஆனா உயரம் இப்பொழுது 6 சென்டிமீட்டர் தான் இருக்குன்னு சொல்லி இருக்கு. அப்ப உயரம் 6 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் இருக்கும் போது இதனுடைய கனவளவு. 6 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் இருக்கும் போது அந்நீரின் கனவு இருக்கக்கூடிய நீரின் கனவளவு காண வேணும். ஆகவே உயரத்தை மட்டும் மாத்திரம் ஏற்கனவே 10 சென்டிமீட்டர் உயரமாக இருக்குது. இந்த கனவருடைய பாத்திரம் தற்போது 6 சென்டிமீட்டர் உயரமாக மாறிட்டு இப்பொழுது இதனுடைய கனவளவை காணலாம். நீரின் கனவளவை காணலாம். நீர் என்ற கனவளவை காணுவோம். நீளம் 8 சென்டிமீட்டர், அகலம் 6 சென்டிமீட்டர், உயரம் 6 சென்டிமீட்டர் தான். 8 நீளமும் அகலமும் மாறையில் உயரம் மட்டும் குறையுது. 10 சென்டிமீட்டர் ஆக இருக்குது. தற்போது உயரம் 6 சென்டிமீட்டர் ஆயிட்டு இப்பொழுது நீர் நிரம்பி இருக்க வரையான நீரினுடைய கனவளவு கேட்டிருக்குது. இப்ப கனவளவு செய்வோம். நீளத்தின் அகலத்தையும் உயரத்தையும் பெருக்கி பார்ப்போம். நீளம் அகலம் உயரம் மட்டும் 10 6 மீத பெருக்குவோம். 10 6 பிரிக்கணும் இல்ல 48, 48ஐயும் 6 பிரிக்கணும் இல்ல 48, 4, 4, 28, 36ஐயும் 10ஐயும் பெருக்கி பார்க்கணும். 48 4 48ஐயும் 6 6 48, 48ஓட 6 பெருக்கி 288 சென்டிமீட்டர் கனம். ஆகவே தற்போது 6 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் இருக்கும் போது அந்நீரின் கனவளவு எப்படி காண்றது என்று பார்ப்போம். நீரின் கனவுருவடைய பாத்திரத்தின் கனவளவு கண்டிருக்கிறேன். இப்போது காண போறது நீரின் கனவளவு. நீர் எவ்வளவு உயரத்துக்கு இருக்குது? 6 சென்டிமீட்டர் வரலாம் நீர் இருக்குது. இங்க நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் பெருப்போம். நீளம் 8, அகலம் உயரம் 6 பெருக்கணும்னா 288 சென்டிமீட்டர் கனம் ஆகும். அடுத்தது 3வது
வட்டம் வட்டம் தொடர்பான வட்டம் தொடர்பான உம், பின்வரும் பதங்களை வட்டம் தொடர்பான பின்வரும் பதங்களை வரிப்பட வரிப்படங்களை கொண்டு விளக்குக. வரிப்படங்களை கொண்டு விளக்குக. வட்டம் தொடர்பான பின்வரும் பதங்களை வரிப்படங்களை கொண்டு விளக்குக என்று கேட்டிருக்குது. முதலாவதாக நாம் வரிப்படங்களை கொண்டு விளக்குகண்டா ஒவ்வொன்றுக்கும் படம் கீறி அந்த நான் என்று தந்திருக்குது. அப்ப வட்டத்தை கீறி வட்டத்துல நான்டா என்னென்று வரிப்படத்தின் மூலம் நாங்கள் காட்ட போறோம். வரிப்படம் என்றா அதாவது நான் வட்டத்தினுடைய நான் எப்படி இருக்கும் என்பதனை நாங்கள் கீறி காட்ட போறோம். இதுக்கு அளவெல்லாம் தேவையில்லை, சும்மா ரப்பா ஒரு படம் வட்டத்துல நான் அப்படி இருக்க மாட்டேன். நான் என்றா என்ன வட்டம் தொடர்பான பின்வரும் பதங்களை வரிப்படங்களை கொண்டு விளக்குக. ஒவ்வொன்றுக்கும் படம் கீறி விளக்க போறோம். நான் என்றா என்ன வட்டத்துல ஒரு வட்டத்தினுடைய நான் என்னப்படுவது யாது? நான் என்றா என்ன வட்டத்துல வட்டத்தின் மீதுள்ள இரண்டு புள்ளிகளை ஏதேனும் வட்டத்தின் மீது அப்படின்னா அந்த வட்ட வடிவமான இந்த வளைந்த கோட்டின் மீது இருக்கக்கூடிய ஏதேனும் இரண்டு புள்ளிகள் எங்கண்டாலும் பெறுவேன். எங்கண்டாலும் புள்ளியை குறிக்கலாம். ஒரு வட்டத்தின் மீது எந்த இடத்திலையும் ரெண்டு புள்ளிகளை குறிப்போம். இந்த ரெண்டு புள்ளிகளை இதை என்றும் இதை பி என்றும் வச்சிருப்போம். இந்த ஏயையும் பியையும் இணைக்கக்கூடிய நேர்கோட்டுக்குத்தான் என்ன பெயர்? நான். அப்ப ஒரு வட்டத்தின் மீதுள்ள யாராவது இரண்டு புள்ளிகளை இணைக்கக்கூடிய நேர்கோட்டுக்குத்தான் நான் என்று பெயர். நானே கீறி காட்டிட்டேன். இந்த நேர்கோடு தான் நான் எனப்படுகிறது. அடுத்ததாக இரண்டாவதாக வட்டத்தின் வில். வட்டத்தை வரைந்து வட்டத்தினுடைய வில்ல குறித்து காட்டப்படும். வட்டத்தின் வில். வட்டத்தை வரைவன் அடுத்ததாக வட்டத்துல வில் அப்படி என்றா என்ன? வில்லண்டா என்ன? வட்டத்துல வில்லண்டா என்ன? அதாவது இந்த வட்ட வடிவமான அடரை உருவாக்குவதற்காக நாங்கள் உருவாக்கக்கூடிய இந்த வளைந்த கோட்டைத்தான் என்று சொல்லுவோம் வில் என்று சொல்லுவோம். அதாவது இந்த வளைந்த வட்டமாக உருவாகக்கூடிய இந்த வளைந்த கோட்டிற்கு பெயர்தான் வில். வில் என்று சொல்லுவோம். வில்லிலே இரண்டு வகையான வில் இருக்குது, சீரிவில், பேரிவில். ஒரு நான் ஒன்றினால வட்டத்தை பிரிக்கும் போது சிறியதாக இருக்கிற வில்ல சீரி வில்லன்னு சொல்லுவோம், பெரியதாக இருக்கிற வில்ல பேரி வில்லன்னு சொல்லுவோம். வட்டத்தின் வில்லன்னா இந்த பகுதி, இந்த வட்ட வடிவமான இந்த வளைந்த கோட்டு பகுதி தான் வட்டத்தினுடைய வில் எனப்படுகிறது. மூன்றாவது வினம் ஆரைச்சிறை அப்படி என்றால் என்ன? ஆரைச்சிறை என்றால் என்ன? அதாவது ஒரு வட்டத்தில ஆஹ்
ரெண்டு ஆரைகளை வரைவோம். ஆரைகள் எப்படி வரைவோம்? வட்டத்தின் மையத்தை ஓ என்று குறிப்போம். வட்டத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு புள்ளியை ஏ என்று குறிப்போம். இந்த ஓவையும் ஏயையும் இணைப்போம். இதற்கு பெயர் என்ன? ஆரை. வட்டத்தின் வில்லொண்ட வரைஞ்சின வட்டத்தை வரைஞ்சிருக்கிற நாங்கள் வட்டத்தினுடைய மையத்தை ஏ என்று குறிக்கிறோம். வட்டத்தினுடைய மையத்தை ஓ என்று குறிக்கிறோம். வட்டத்தின் மீது உள்ள ஒரு புள்ளியை ஏ என்று குறிக்கிறோம். ஓவையும் ஏயும் இணைக்கிறோம். இந்த கோட்டுக்கு தான் என்ன பெயர்? ஆரை. அதே போல இன்னொரு ஆரையை கூறுகிறோம். வட்டத்தின் மீது இன்னொரு புள்ளியை குறிக்கிறோம் பி என்று. ஓவையும் பியையும் இணைப்போம். இது இன்னும் ஒரு ஆரை. இப்ப பாருங்க, ஆரை சிறைய என்ன? ஒரு அறை இருக்குது, ரெண்டு அறை இருக்குது. இரண்டு அறைகளினாலும் ஒரு வில்லினாலும் இந்த பகுதியானது அடைக்கப்படுகிறது. வட்டத்தில இருந்து வட்டத்தினுடைய இரண்டு அறைகளினாலும் ஒரு வில்லினாலும் அடைக்கக்கூடிய இந்த பகுதியைத்தான் நாங்கள் என்னென்று சொல்லுவோம்? அரை சிறை என்று சொல்லுவோம். அரை சிறை வட்டத்தின் ஒரு வட்டத்தில இரண்டு அறைகளினாலும் ஒரு வில்லினாலும், வில்லங்கிற கண்டு போடக்கூடாது, ஏபி என்பது வில்லாகும். ஏபி இந்த வட்டத்தின் வட்ட வடிவாக அடரினுடைய ஒரு முனையில ஏ இருக்குது, இன்னொரு முனையில பி இருக்குது. இந்த வட்ட ஏபியை இணைக்கிற மாதிரியான இந்த வில் பகுதி இங்க இருக்குது. அப்ப ஆரை சிறை என்ன? இரண்டு ஆரைகளினாலும் ஒரு வில்லினாலும் அடைக்கப்பட்ட பகுதிக்கு தான் என்ன பெயர்? ஆரை சிறை. இரண்டு அறைகளினாலும் ஒரு வில்லினாலும் அடைக்கப்பட்ட பகுதிக்கு தான் பெயர் ஆரை சிறை. அடுத்ததாக வட்டத்தின் துண்டம். நான்காவது வட்டத்தின் துண்டம். இது ஆரை சிறை. இந்த அடைக்கப்பட்ட பகுதிக்கு தான் பெயர் ஆரை சிறை. அடுத்ததாக நாங்கள் வட்டத்தின் துண்டம் அப்படி என்றால் என்னன்னு சொல்ல போறோம். வட்டத்துக்கு இருக்கும் வட்டத்தில வட்டத்தின் மீது இரண்டு புள்ளிகளை குறிக்கிறோம். ஏபியையும் இணைச்சிட்டு, அதாவது இந்த வட்ட பகுதியை ஏபியையும் இணைச்சு ஒரு நாணை உருவாக்கும் பொழுது என்ன நடக்குது? இந்த வட்டத்தின் பகுதியானது இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. ஒரு வட்டத்தை நானொன்றின் மூலமாக பிரிக்கும் போது இரண்டு பகுதிகளாக இந்த வட்டமானது பிரிபடுகிறது. இதுல ஒரு இரண்டு பகுதிகளாக பிரிவடைகிறது. இந்த பகுதிகளை, இந்த துண்டங்களை நாங்கள் என்ன சொல்லுவோம்? வட்டத்தின் துண்டங்கள் என்று சொல்லுவோம். வட்டத்தின் துண்டம் இது பெரியதாக இருக்கிறபடியா இதை பேரி துண்டம் என்று சொல்லுவோம். சிறியதாக இருக்கிறபடியா இந்த துண்டத்தை சீரி துண்டம். இந்த துண்டம் துண்ட பகுதி வில்லில் இந்த துண்ட பகுதிக்கு பேர் என்ன? சீரி துண்டம். வட்டத்தை நானொன்றினால் பிரிக்கும் போது இந்த வட்டத்தின் பகுதியானது வில்ல பற்றி சொல்லல, வட்டத்தினுடைய வட்ட பகுதியில் துண்டங்களாகப்படுகிறது, துண்டுகளாக பிரிக்கப்படுகிறது. இந்த ஒவ்வொரு துண்டையும் தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? துண்டங்கள் என்று சொல்லுவோம். பெரியதாக இருக்கிற துண்டம் பேரி துண்டம் எனப்படுகிறது. சிறியதாக இருக்கிற துண்டம் சீரி துண்டம் எனப்படுகிறது. வட்டத்தின் துண்டம் என்றால் நீங்கள் இதையும் காட்டலாம், இதையும் காட்டலாம். வில்ல காட்டிடக்கூடாது, வட்ட பகுதியை சொல்லி காட்ட வேண்டும். நன்கு எழுதுவீங்க.
தரப்பட்டுள்ள எண்கோட்டினை கொண்டு எண்கோட்டை பயன்படுத்தி தரப்பட்டுள்ள எண்கோட்டினை குறிக்கப்பட்ட புள்ளிகளின் மூலம் காட்டப்பட்டவர்களை தெரிவு செய்து எழுத போறோம். எண்கோடு உருவம் 3, 2, 1, 0, மறை 1, மறை 2, மறை 3, மறை 4. எண்கோடு படிச்சிருக்கிறோம் நாங்கள். எண்கோடு என்பது நேர்கோட்டின் மீது எண்களை குறித்து காட்டக்கூடிய இந்த கோட்டைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், எண்கோடு. எண்களை குறித்து காட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் நேர்கோடு தான் எண்கோடு எனப்படுகிறது. தரப்பட்ட எண்கோட்டில சில இடத்துல ஆங்கில எழுத்துக்களால குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புள்ளிகளுக்குரிய பெருமானங்களை நாங்கள் எழுத போறோம். இதுல குறிச்சிருக்கு ஏ. அடுத்ததாக இதுல குறித்திருக்கு பி. அடுத்ததாக சி. அடுத்ததாக டி. அடுத்ததாக இ. ரெங்கோட்டின் மீது ஏ பி சி டி இ 6 ஆங்கில எழுத்துக்கள் குறிக்கப்பட்டிருக்கு. ஆங்கில எழுத்துக்களானது அமைந்திருக்கக்கூடிய இடத்தை இந்த எண்ணில் அமைந்திருக்குது என்று நாங்கள் எழுதுகிறோம். முதலாவதாக ஏ. ஏயின் மூலமாக காட்டப்பட்டுள்ள எண் என்ன? ஏயின் மூலமாக காட்டப்பட்டுள்ள எண். எண்கோட்டில் ஏ இருக்க இடத்தினால் குறிக்கப்படக்கூடிய எண்ணுக்கு என்ன பெயர் என்று பார்க்கிறோம். தரப்போம் 0 என்ன எண்ணுக்கு இடையில இருக்குது? 0க்கும் 1க்கும் இடையில இருக்குது. 0 ஒரு நிறைவன், 1 ஒரு நேர்நிறைவன். 0க்கும் 1க்கும் இடையில தான் இருக்கிறா ஏ இருக்கிறார். சரி அரைவாசியில 0க்கும் 1க்கும் இடையில சரி அரைவாசியில இருக்கிறவருக்கு என்ன பேர் சொல்லுவான்? 0.5 அரை என்று சொல்லுவான். 0க்கும் 1க்கும் இடையில சரி அரைவாசியில ஏ அமைந்திருக்குது. அதை நான் குறிக்கப்படக்கூடிய எண் என்ன? 0.5 அல்லது 2ல் 1. அடுத்ததாக பியினால் குறிக்கப்படக்கூடிய எண் எழுதலாம். பி நேருக்கு இடையில அமைந்திருக்குது. மறை 1க்கும் மறை 2க்கும் இடையில அமைந்திருக்குது. அப்ப மறைப்பகுதியில போக போக என்ன செய்து போகும்? குறைந்து கொண்டு போகும். பி ஆனது மறை 2க்கும் மறை 1க்கும் இடையில அமைந்திருக்கிறது. அப்ப இந்த பி இடையில சரி அரைவாசியில் அமைந்திருக்குது. அப்ப இந்த பி குறிக்கக்கூடிய எண் பெருமானம் என்ன? மறை 1, மறை 2. மறை 1க்கும் மறை 2க்கும் இடையில இருக்குது. ஆகவே பியினால் குறிக்கப்படும் பெருமானம் என்ன? மறை 1.5 அல்லது மறை 1.5. மறை 1.5. மறை 1க்கும் மறை 2க்கும் இடையில சரியான வாசியில பி அமைந்திருக்குது. பியினால் காட்டப்படக்கூடியவன் மறை 1.5. அடுத்ததாக சியினால் காட்டப்படக்கூடியவன் என்னென்று பார்க்கலாம். சி ஆனது இந்த இடத்துல அமைந்திருக்குது. சி இந்த இடம் தான் சி. சி அமைந்திருக்கக்கூடிய இடம் சி அமைந்திருக்கக்கூடிய பெருமானிய மறை 4. அடுத்ததாக டியினால் குறிக்கப்படக்கூடிய எண் பெருமானத்தை எழுதணும். டி எங்க குறிச்சிருக்கு? இந்த நோட்டில டி ஆனது 0த்துல குறிக்கப்பட்டிருக்குது. ஆகவே டி குறிக்கப்படக்கூடிய டியினால் குறித்து காட்டப்படக்கூடிய எண் என்ன? 0. டி அமைந்துள்ள இடம் 0க்கு நேர். அடுத்ததாக இ அமைந்துள்ள இடத்தை பார்க்கிறோம். இ ஆனது 6க்கும் இடையில அமைந்திருக்குது. 2க்கும் 3க்கும் இடையில அமைந்திருக்குது. 2க்கும் 3க்கும் இடையில சரி அரைவாசியில இ ஆனது அமைந்திருக்குது. ஆகவே இ நான் குறிக்கப்படும் பெருமானம் என்ன? 2க்கும் 3க்கும் இடையில சரி 2க்கும் 3க்கும் இடையில சரி அரைவாசியில இருக்கிறவராக
2.5 மறையில நீர். நீர் 2.5. ஏயினால் குறிக்கப்படக்கூடியவன் அரை. 0.1க்கும் இடையில இருக்கிறபடியா அரை அல்லது 0.5. பி குறிக்கக்கூடியவன் பெருமானம் என்ன? மறை 1க்கும் மறை 2க்கும் இடையில இருக்கிறபடியா இங்க இருந்து போகணும். மறை 2.5 எழுதிடக்கூடாது. மறை 1.5 அல்லது மறை 1.5. சீனால் குறித்து காட்டப்படக்கூடியவன் என்ன? மறை 4. மறை 4 இருக்கிற இடத்துல தான் சி இருக்குது. டியினால் குறிக்கப்படும் பெருமானம் 0. ஈயினால் குறிக்கப்படும் பெருமானம் நீர் 2.5. ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு இந்த கேள்வி தரப்பட்ட போட்டில குறிக்கக்கூடிய ஆங்கில எழுத்துக்களால் குறிக்கப்பட்டுள்ள எண்களின் பெருமானத்தை எழுதியிருக்கிறோம். ஆகவே நீங்கள் இதோட தியான வகுப்பு நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி பிள்ளைகள். தேங்க்யூ.